Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல 11ஆம் வகுப்பு தமிழ் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சோ இனிமே யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்களோ சோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆல்ரெடி ஒரு மாவட்டத்துல நடந்த क्वेश्चन பேப்பர் தான். இனிமே எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா பாத்துக்கங்க. பட் क्वेश्चन பேட்டர்னை பொறுத்தவரை இங்க 10 ஒன் வேர்ட் கேட்டிருக்காங்க. மேபி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல 7 ஒன் வேர்ட் கேட்கலாம். அந்த மாதிரி क्वेश्चन பேட்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்து மாறுபடும். உங்களுக்கு क्वेश्चन பேட்டர்ன் எல்லாம் ஒரே சேமா இருக்கிறதுனா அது குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், அதுதான் ரிவிஷன் எக்ஸாம். இதை தாண்டி இந்த மிட் டர்ம் எக்ஸாம்க்குலாம் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் மாறும். பட் இதில் உள்ள கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி 11ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டே கேட்டு கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி அதை நான் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்குதானா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. லாஸ்ட் ஒரு 20 டேஸாகவே நான் போடுற வீடியோஸுக்கு பெருசாக வியூஸ் நல்லா போகுது எப்பவும் போல். பட் அந்த லைக் வரவே இல்லை. மேபி அது எனக்கு தெரில, உங்களுக்கு பிடிக்கலையா என்னென்னு. ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் குற்றால குறவஞ்சி கூறுவனை யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கு. திருச்சாளல் குறிப்பு தருக, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுந்த பகுபத உறுப்பிலக்கணம் தருக பப்ளிக் எக்ஸாமுக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்து கோபுரம் விமானம் வேறுபடுத்துக பார்த்துக்கோங்க. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் மற்றும் கற்றலி கோவில்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 4 மார்க்ல ஒன்னா இருக்கும். இங்க தனியா கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து புணர்ச்சி விதி தருக பார்த்துக்கோங்க. பயமில்லை உலகனைத்தும், கலை சொற்கள் தருக, பொருளமை தொடரமைத்து எழுதுதல், இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. குறவஞ்சி குறிப்புரைக, உணவும் உறக்கமும் அணில் கனவாம், உங்கள் கனவை உங்கள் சொற்களில் விளக்குக, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கற்றலி கோவில்கள் பாருங்க, இங்கே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. பட் இது 4 மார்க்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேர்த்து பப்ளிக் எக்ஸாம்ல கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. கோவில்கள் ஏன் பெரிதாக கட்டப்பட்டன, அது அப்புறம் இதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. கலை சொற்கள் அது எல்லாமே. அடுத்து இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் திருச்சாளல், இது பார்த்துக்கோங்க. பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன். பட் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தஞ்சை பெரிய கோவிலுக்கு கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் பொருந்துவதை விளக்கி எழுதுக, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அடுத்து சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசை தமிழுக்கு ஆட்சிய பணிகள், அது பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. சிம்பொனி தமிழர் யார், அவர் இசை தமிழுக்கு ஆட்சிய பணிகளை விளக்குகன்னு. அதே மாதிரி ரஹ்மானின் இசை பயணம் குறித்து நம் பாடப்பகுதிகள் இருக்கு. அந்த மாதிரி தனித்தனியாக கேட்டிருக்காங்க. பட் பப்ளிக் எக்ஸாம்ல அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல இது எல்லாத்துலையுமே அந்த சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசை தமிழுக்கு ஆட்சிய சிறப்புகள் யாவை அந்த மாதிரி தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி லைக்